ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். இன்றைக்கி நம்ம ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கிட்டையும் ஒரு அன்பான ரெக்வஸ்ட் இருக்குது. நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்கள் இந்த வீடியோ கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இருக்க பெல்ஸ் மேலேயும் கிளிக் பண்ணுங்கள். இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சுக்கோங்க. இது பச்சையான நிலக்கடலை. நீங்கள் வறுத்த கடலை எடுத்துக்கிட்டாலும் ஓகே தான். அதுக்கப்புறமா 2 முட்டையை ஒரு மிக்சிங் பவுலில் உடச்சி சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஒரு விஸ்க் வச்சு நல்லா அந்த மாதிரி பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம 3/4 கப் அளவுக்கு நிலக்கடலை எடுத்து வச்சோம் பார்த்தீங்களா, அதை நான் நல்லா மிக்சியில் போட்டு பொடி பண்ணிட்டு வந்துட்டேன். இதை நம்ம நல்லா சேர்த்துக்கிறலாம். இது கூட ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு நல்லா நைஸாக அரைச்சிக்கோங்க. கொஞ்சம் குறப்பாக தான் இருக்கும், ஆனால் முடிஞ்ச அளவுக்கு நைஸாக அரைக்க பாருங்கள். சேர்த்துட்டு நல்லா அந்த மாதிரி கலந்துக்கோங்க. அதுக்கப்புறமா எந்த கப்பில் நம்ம நிலக்கடலை அளந்தோமோ அதே கப்பில் 3/4 கப் அளவுக்கு சுகர், சீனி இருக்குல்ல, அதை எடுத்துகிட்டு நல்லா மிக்சி ஜாரில் போட்டு பொடி பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாம். இது கூடவே 1/4 ஸ்பூன் ஏலக்காய் தூள், 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, தேவையான அளவு உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இது இனிப்பு ரெசிபி அப்படின்றதுனால நம்ம உப்பு கொஞ்சம் அரை உப்பாகவே போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா 1 கப் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்துக்கோங்க. எந்த கப்பில் கடலை அளக்குறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் அளந்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து நம்ம தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிற போகிறோம். சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அளவு கிடையாது, தேவையான அளவு தண்ணி சேர்த்து நம்ம சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கிறணும். இதில் நம்ம நிலக்கடலை சேர்த்துருக்கோம், கோதுமை மாவு சேர்த்துருக்கோம், அதுக்கப்புறமா முட்டை சேர்த்துருக்கோம். இது ஒரு ப்ரோட்டீன் ரிச் ஃபுட் அப்படின்னே சொல்லலாம். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லோரும் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே சமயத்தில் ரொம்ப டேஸ்டியாகவும் இருக்கும், ஹெல்த்தியாகவும் இருக்கும். இப்போது நல்லா அந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. எவ்வளோ சாஃப்டாக இருக்குது பாருங்கள். இப்போ இது 2 பகுதியாக நம்ம பிரித்து எடுத்துடலாம். இந்த மாவை சப்பாத்தி மாதிரி நம்ம திரட்ட போகிறோம். சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக இல்லை, ஓரளவுக்கு திக்காக. நம்ம 2 உருண்டையாக உருட்டினோம் பார்த்தீங்களா, அதில் ஒரு உருண்டையை எடுத்து இந்த மாதிரி வச்சுக்கோங்க. கொஞ்சம் போல் கோதுமை மாவு தூவி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி வச்சு நல்லா சப்பாத்தி மாதிரி திரட்டிக்கோங்க. ஓரளவுக்கு சப்பாத்தி மாதிரி ரொம்ப தின்னாக தேய்ச்சிட்டிங்கனாலும் நல்லா இருக்காது. அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவு திக்னஸ் இருந்தால் போதும். அந்தளவுக்கு நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிறலாம். சப்பாத்தி மாதிரி தேய்ச்சதுக்கப்புறமா இந்த மாதிரி குக்கீஸ் கட்டர் இருக்கும் பார்த்தீங்களா, அதை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். இது இல்லை அப்படின்னா நீங்கள் ஏதாவது ஒரு பாத்திரத்துடைய மூடி இருக்கும்ல, அதை கவுத்தி கூட கட் பண்ணிக்கிறலாம். ஒரு ரவுண்ட் ஷேப்பில் கிடைக்கும். நான் இன்றைக்கி இதயம் ஷேப்பும் அதுக்கப்புறமா பூ ஷேப்பும் பண்ணுறேன். குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். கொஞ்சம் டிசைனாக பண்ணோம் அப்படின்னா. அப்படி இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி டிசைன்லாம் தேவையில்லைன்னா நீங்கள் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கிறலாம். இப்போ இதே போல் மீத இருக்க மாவில் நம்ம பண்ணிடலாம். இப்போது கட் பண்ணி எடுத்தாச்சு. எடுத்தது போக மீத மாவு இருக்கும்ல, அதை இந்த மாதிரி ஒன்று போல் உருட்டிக்கோங்க. உருட்டிட்டு இதே ஷேப்பில் மறுபடிக்கும் நம்ம தேய்ச்சி சப்பாத்தி மாதிரி தேய்ச்சி வெட்டி வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் நல்லா ஹீட் ஆயிடுச்சு. இதில் நம்ம செய்து வச்சுருக்க பிஸ்கட் பொரிச்சு எடுத்துடலாம். பாருங்கள் அந்த மாதிரி. உங்கள்கிட்ட ஓவன் இருந்தது அப்படின்னா இதை நீங்கள் பேக் பண்ணி கூட எடுத்துக்கிறலாம். பொரிச்சாலும் பேக் பண்ணாலும் ஒரே டேஸ்ட்டில் தான் இருக்கும், டேஸ்ட்டு வித்தியாசப்படாது. பாருங்கள், நம்ம சேர்த்ததுமே நல்லா உப்பி வந்திருக்கு பாருங்கள். இப்போது இதை லோ ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வரது வரைக்கும் பொரிச்சு எடுத்துடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய குக்கீஸ் ரொம்ப நல்லா தயாராகிடுச்சு. கலரே பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. அப்பப்போ கலந்து விட்டுட்டே இருங்க, அப்போ தான் ஒரே கலரில் பொரிஞ்சு வரும். சூப்பரான ஹெல்த்தியான ப்ரோட்டீன் ரிச் குக்கீஸ் சூப்பராக தயாராகிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக செய்து முடிச்சிட்டோம். இதை நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சிட்டிங்கன்னா 1 மாதம் ஆனாலும் கெட்டு போகாமல் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே போல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்டில் என் கூட ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நிறைய ஷேர் பண்ணுங்கள். ஸோ உங்களும் பார்த்து பயன்பெறட்டும். இன்னொரு சூப்பரான ரெசிபியோடு நான் உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ, பாய்.